Hello families, welcome back to Lotus Tarot in Tamil 786. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், இது நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இது பிக் அ கார்டு ரீடிங் மாதிரி தான். பிக் அ கார்டு ரீடிங்க்கு அக்கார்டிங் கூட நீங்கள் பார்க்கலாம், இல்லைன்னா உங்களோட ராசிக்கு அக்கார்டிங் கூட நீங்கள் பார்க்கலாம். பிக் யோர் ராசி, ஓகேவா? உங்களோட ராசி எதுவோ அது நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருதேன். இது வீக்லி செக்ஷனுக்கான ரீடிங் தான் காய்ஸ், சரியா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த கீச்செயின் எடுப்போம். இந்த கீச்செயின் உங்களை அட்ராக்ட் பண்ணுதுன்னா இந்த கீச்செயினை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், சரியா? பாருங்க. எஸ், உங்களுக்கு இது பேரட் ரொம்ப பிடிக்கும்னா எஸ், இதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது பைல் 2. லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருக்குது. பைல் 2. இதில் நான் உங்களுக்கு வீக் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுப்பேன். வேறு கொஞ்சம் என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்கிறது கைடன்ஸும் உங்களுக்கு கொடுப்பேன். அண்ட் ஏஞ்சல்ஸ் சைட்லேருந்தும் கொஞ்சம் கைடன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்யூச்சர் செல்ஃப்ஸ் நம்ம எனக்கு என்ன சொல்கிறாங்க அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரியா? வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ஹலோ பைல் 1. எஸ், இது எலிஃபண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். Thank you so much. Thank you, Spirit. Thank you. Okay. Okay, 7 of Swords. The High Priestess energy. Wow, the Sun energy. இன்னும் கொஞ்சம் கார்டு எடுத்துருந்தேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். Five of Wands. எனக்கு இந்த வீக் உங்களுக்கு எது நியூ பிகினிங் இருக்குது, சரியா? உங்கள் கரியரில் எனக்கு தெரியுது. ஒரு சில பேருக்கு தாட்ஸ் ரொம்ப வரலாம் இந்த வீக்கில், எனக்கு அப்படியும் தெரியுது, சரியா? அண்ட் சம்திங் பெயின்ஃபுல்லான எண்டிங் இருக்குது அண்ட் நியூ பிகினிங் இருக்குது. எனக்கு தோணுது நீங்கள் உங்களோட தாட்ஸை கிளியர் பண்ணுவீங்க, சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு தாட்ஸாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு சம் பர்சனாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அவங்களோட கரியரில் கூட இருக்கலாம். அண்டு ஒரு சில பேருக்கு ஃபைனான்ஷியலி ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் எண்ட் ஆகுது. பிகாஸ் கிங் ஆஃப் பென்டிக்கிளோட எனர்ஜி வருது. ஒரு சில பேருக்கு எனக்கு தெரியுது ப்ரமோஷன்ஸ் இருக்குது அண்ட் கரியரில் எனக்கு இங்கே தெரியுது சம்திங் ஹைட் பண்ணி வச்சுருக்குது, சரியா? கொஞ்சம் விஷயம் ஹைட் பண்ணி தான் வச்சுருக்குது. அது இப்போ விசிபிள் ஆகாது, டைம் வரும்போது விசிபிள் ஆகுது. ஹை பிரிஸ்டஸோட எனர்ஜி அதுதான். எஸ், இன்ட்யூஷன் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக போகுது. கொஞ்சம் எமோஷ்னலி வீக்காக இருக்க போகிறீங்க.
எஸ், பிகாஸ் 10 ஆஃப் ஸ்வாடோட எனர்ஜி கொஞ்சம் பெயின்ஃபுல்லான எனர்ஜி, சரியா? ஸோ இன்ஆக்டிவ் மோட், கொஞ்சம் பாடி பெயின் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஹெட்டேக் ஏதாவது இருக்கலாம், சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக உங்களுக்கு லேசினஸ் ஃபீல் ஆகும். இந்த கொஞ்சம் ஹெல்த்தில் எனக்கு அப்படி தெரியுது ஓவரால். அண்ட் எஸ், எனக்கு 7 ஆஃப் ஸ்வாடை வச்சு தெரியுது ஏதோ ஒரு டெசிஷன் டைம் இருக்குது உங்களுக்கு. பாருங்கள் நீங்கள், பிகாஸ் இதில் வந்து இல்லிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எஸ், சம் பெயின்ஃபுல் திங்ஸ் மைட் பி. இது 2 பர்சன் கூட இருக்கலாம், இல்லைன்னா 2 டெசிஷனாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. எஸ், யாராவது நியூ லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா எனக்கு அதுக்கான சான்சஸும் தெரியுது, சரியா? இந்த மந்த் எண்டிங்கில் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். எஸ், ஒரு சில பேருக்கு எனக்கு இங்கே கரியரில் தெரிகிறது என்னென்னா, நான் கொஞ்சம் கார்ட்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. பாருங்க, அந்த எண்டிங் நியூ பிகினிங்க்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்காங்க, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். மஜிஷியன் எனர்ஜியில் வர போகிறீங்க ஒரு சில பேர், சரியா? ஐயோ, இது விழுந்துடுச்சு. சரி, நான் இதை எடுத்துருதேன். நான் சொன்னேன் உங்களுக்கு ஏதோ பெயின் இருக்குதுன்னு சொல்லி. ஹார்ட் பிரேக், கன்ஃபியூஷனுக்கான கார்டு தான் இது. கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. ஆனால் உங்கள் கூட ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிங்க. இது நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் வச்சேன். இது இங்கே சைடில் இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ். ஓகே, ஒரு சில பேர் ஃபயர் சைன் கூட டீல் பண்ணிகிட்ருக்கலாம், சரியா? இது ஜென்ரல் ரீடிங். ஜென்ரல் ரீடிங்க்கு அக்கார்டிங்கே பாருங்கள். இப்போ ராஷிஸ் மேட்டர் இல்லை, நான் சொல்கிறேங்க. இந்த டவரோட கார்டு, இந்த டவர் மூமெண்ட் வந்து எண்ட் ஆகுது உங்களுக்கு. மைட் பி உங்களுக்கு ஏதாவது த ஐ பிரிஸ்டஸ் அண்ட் த டவர். அண்டு எஸ், எனக்கு தெரிகிறது என்னென்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸை கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். பட் நீங்கள் பார்த்தது வேறையாக இருக்கும், பட் நடந்தது வேறையாக இருக்கும். ரீசன், அதாவது நடந்த ரீசன் வேறையாக இருக்கும். எனக்கு அப்படி தெரியுது, சரியா? அது விசிபிள் ஆகும் இந்த இந்த டைமில். ஒரு சில விஷயங்கள் ஹெட்டனாகவே இருக்கும், ஹைட் பண்ணி வச்சுருக்கு. பிகாஸ் ஸ்பிரிச்சுவல் காண்டி, பிகாஸ் ஸ்ட்ரென்த்து கார்டு, பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், வெதர் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப்ஸ் கொடுக்குது. த ஐ பிரிஸ்டஸ் எனர்ஜி. எஸ், அதனால் பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணுமா மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி, ஓகேவா? உங்கள் சோல் கிட்ட கனெக்ட் ஆகுங்க. உங்கள் சோல் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, சரியா? இந்த பெயின்லேருந்து ரிலீஸ் ஆகுங்க. பிகாஸ் 10 ஆஃப் ஸ்வாட் கார்டும் வந்திருக்குது அண்ட் த 3 ஆஃப் ஸ்வாட்கான கார்டும் வந்திருக்குது. இதெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிளாரிட்டி கிடைக்கும்னு சொல்லி எனக்கு இங்கே சொல்கிறாங்க, சரியா? ஒரு சில விஷயங்கள் ஹைடு பண்ணி வச்சுருக்குது, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். டிசிஷன் இப்போ எடுக்காதீங்க, கொஞ்சம் யோசித்து நிதானமாக எடுங்க. பிகாஸ் இங்கே பாருங்கள், நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இந்த பர்சன் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க எதை சூஸ் பண்ணுன்னு, ஓகேவா? ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசித்து நிதானமாக ஏதாவது டெசிஷன் எடுக்கணுன்னா ரொம்ப யோசித்து எடுங்க. கன்ஃபியூஸ்ட் ஆகாதீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நான் இப்போ கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், என்னால் டெசிஷன் எடுக்க முடியல, எனக்கு ஸோ ரீசன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இப்போ டெசிஷனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி எனக்கு இந்த கார்டு த்ரூவாக தெரியுது ஒரு சில பேருக்கு. பிகாஸ் ஸ்னேக்கோட எனர்ஜியும் இருக்குது, இந்த டவரோட எனர்ஜியும் இருக்குது. நீங்கள் இந்த டைமில் த டவர் மூமெண்ட், அதாவது டவர் மூமெண்ட் வந்து ஒரு செவ்வாவோட டிரான்சாக்ஷன் மாதிரி, கோவத்தில் ஏதாவது டெசிஷன் எடுத்துடுறது, அந்த மாதிரி எனர்ஜி, ஓகேவா? ஃபயர் எனர்ஜி.
ஸோ அது வந்து மைட் பி பாசிபிள் இருக்குது, ராங்காக கூட ஒரு சில நேரத்தில் போகலாம். நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைம் பீரியடில் நீங்கள் எந்த டெசிஷனுமே டக்கு டக்குன்னு எடுக்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. ஓகேவா? அதான் உங்கள் மைண்டு, பாடி, ஸ்பிரிட் கூட கனெக்ட் ஆகுங்க. பிகாஸ் ஒரு சில பெயின் இருக்குது, அதை வித்ட்ரா பண்ணணும். ஓகேவா? சரண்டர் பண்ணிடுங்க, ஹீல் பண்ணுங்க. சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு கரியரில் நல்லா க்ரோத் எனக்கு இங்கே தெரியுது கைஸ். ஏதாவது சக்ஸஸ் கிடைக்க போது, உங்களுக்கு ஏதோ ரிவார்ட்ஸ் கிடைக்கிது, அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. பேஜ் ஆஃப் வான்ஸை வச்சு எஸ், நீங்கள் ஏதாவது பிளானிங் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எஸ், நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிகிட்ருங்க, உங்களோட ஆக்ஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. சரியா? ஆப்ஸ்டகல்ஸ் வரும், பிகாஸ் த டவர் கார்டு வந்திருக்குது, தட் ஐ பிரிஸ்டஸ் எனர்ஜியும் வந்திருக்குது. ரைட்? ஐ பிரிஸ்டஸ் எனர்ஜியில் கனெக்ட் ஆகணுங்கிறதுக்காண்டி தான் த டவர் மூமெண்ட். கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். எஸ், நோ டவுட் சப்போர்ட் இருக்கும். இது வந்து எண்டிங்க்கான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு இது எண்டிங் ஆகும், நெகட்டிவான திங்ஸ் உங்ககிட்ட இருந்து போகும், விலகும். இது உங்களோட ஹேபிட்டாக இருக்கலாம், இல்லைன்னா பர்சனாக இருக்கலாம். உங்களுக்கு சர்வ் பண்ண மாட்டாங்க பேசிக்லி. அவங்கள நீங்கள் இது பண்ணிவிடுங்க. இந்த பார்டரில் இந்த லைன், ஒரு பார்டர் லைன் பண்ணுங்கள். இதுக்குள்ளே நீ வரக்கூடாது, இதுக்கு மேலே நான் வரமாட்டேன், அங்கே நான் ஒன்றும் அலாவும் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் அதாவது இதுதான் பார்டர் லைன் வைங்க, இதுக்கு உள்ளே நீ வரக்கூடாது, நான் ஒன்றும் அலாவும் பண்ண மாட்டேன், உனக்கு இவ்வளோ தான் இடம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி எனக்கு இங்கே தெரியுது. நீங்கள் பண்ணுவீங்க டெஃபினட்டாக. அப்போ தான் இந்த ஐ பிரிஸ்டஸ் எனர்ஜியை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்களோட ஹார்ட் சக்கரை ஹீல் ஆகுது டெஃபினட்டாக, பிகாஸ் எனக்கு இங்கே தெரியுது. எஸ், ஏதாவது ஒரு ஃபீமேல் எனர்ஜி எனக்கு தெரியுது. ஏதாவது ஃபீமேல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஐ பிரிஸ்டஸ் எனர்ஜியில் இருக்கிற ஒரு ஃபீமேலாக இருக்கலாம். சரியா? பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது அகெயின் எனக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த பெயின்லேருந்து நீங்கள் வெளியே வாங்க. அப்போ தான் உங்கள் பாடி ஹெல்த் கண்டிஷனும் இதாகும். அண்ட் உங்கள் கரியர்லேயும் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது டெஃபினட்டாக, எனக்கு இங்கே தெரியுது. சரியா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய ஆஃபர் இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னு வைங்களாம், அந்த ப்ராஜெக்டில் நான் இந்த பர்சன்கிட்ட கனெக்ட் ஆகலாமா, அந்த பர்சன்கிட்ட ப்ராஜெக்டில் கனெக்ட் ஆகலாமா, இந்த ப்ராஜெக்ட் எடுத்தால் நல்லா இருக்குமா, அந்த ப்ராஜெக்ட் எடுத்தால் நல்லா இருக்குமா, அந்த மாதிரி ஒரு டவுட்டு கூட உங்களுக்கு இருக்கலாம். ஸோ எஸ், யோசித்து நிதானமாக எடுங்க. பிகாஸ் கிங் ஆஃப் பென்டிக்கிளோட கார்டு வருது, த அர்தியோட எனர்ஜி கைஸ், அர்த் எனர்ஜி. ஸோ பேலன்ஸ்டாக நீங்கள் டெஃபினட்டாக டெசிஷன் எடுப்பீங்க. இந்த வீக்கெண்ட்லலாம் இருக்கலாம், இல்லைன்னா இந்த மந்த் எண்டில் கூட ஒரு சில பேர் எடுக்கலாம். இது மோஸ்ட்லி எனக்கு தெரியுது உங்களோட கரியரில் இருக்கலாம். சரியா? கரியர் ஃபைனான்ஸை வச்சு ஏதோ ஒரு சில பேருக்கு லோன் இஷ்யூஸ் போய்ட்டுருக்கா, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? அது ஹீல் ஆகும். ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா எஸ், நான் சொன்ன மாதிரி சம்திங் ரிலேஷன்ஷிப்பில் கூட உங்களுக்கு ஏதாவது ஹைட் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. ஒரு சில பேருக்கு நியூ பிகினிங் இருக்குது. எஸ், எனக்கு இது ஒரு ட்ராவலிங் இருக்கலாம். இது மைட் பி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் ஃபேமிலி கூட. ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன சண்டை ஆர்கியூமெண்ட்ஸ் வர மாதிரி தெரியுது. எஸ், ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ரொம்ப ஹை லெவலில் அந்த மாதிரிலாம் போகாது. நீங்கள் ஏதாவது தீபம் ஏற்றுங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது. சரியா? பிகாஸ் த ஐ பிரிஸ்டஸோட எனர்ஜி வந்திருக்கு. ரைட்? உங்களோட எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ வீட்டில் விளக்கேற்றுறதோ இல்லைன்னா கேண்டில்ஸ் பற்றிச்சு வைக்கிறதோ, இருட்டில் இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு சில பேருக்கான மெசேஜஸ், உங்களுக்கு இருட்டு ரொம்ப பிடிக்கும்னா இருட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. இது உங்கள் லைஃபுக்கும் பொருந்தும். கொஞ்சம் கலர்ஸும் நீங்கள் வந்து ரொம்ப அதாவது பிளாக்கு அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறீங்கன்னா
கொஞ்சம் பிரைட் கலர்ஸில் வாங்கன்னு சொல்லுது யூஸ் பண்ணுறது. இந்த பிகாஸ் பாருங்கள் கலர்ஸ் கூட உங்களை சேஞ்ச் நிறையா பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. அதை வச்சு உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். சரியா? பிகாஸ் த டவரோட கார்டும் இருக்குது, த ஹை ப்ரீஸ்டஸோட எனர்ஜிஸும் இருக்குது. ரொம்ப ஹை லெவலில் போகுது அவங்களோட எனர்ஜி. ஸோ உங்கள் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். நிறைய எங்கே வந்து உங்களுக்கு பேச வேண்டாமோ அங்கே நீங்கள் பேச வேண்டான்னு சொல்கிறாங்க. சரியா? உங்களுக்கு எங்கே பேச வேண்டான்னு நீங்கள் நினைக்கிங்களோ அங்கே நிறையா பேசாதீங்க. பிகாஸ் உங்களோட எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆகும். அந்த பர்சன் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. உங்கள்கிட்ட ஒரு பர்சன் பேசிகிட்டு இருக்காங்க, இது கரியர்லேயும் இருக்கா, ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கலாம். அவங்க கேட்கறதுக்கே ரெடி ஆகலைன்னா விட்டுருங்க. நம்ம ஒரு பர்சன் கீழே விழ போகிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம், ஒரு பர்சன் வந்து ஒரு குழிக்குள்ளேயோ இல்லைன்னா புதைக்குழிக்குள்ளேயோ விழ போகிறாங்க. நமக்கு தெரியும் அந்த இடத்துல புதைக்குழி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே இது வேறு ஆப்போசிட் பர்சன், அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம், ஃபேமிலிஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். அவங்க சொல்கிறாங்க இல்லை அந்த இடத்துல வேறு ஏதோ இருக்குது, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி அவங்கள தூண்டி விடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அங்கே ஏதோ புதைக்குழி இருக்குது, இல்லைன்னா ஏதாவது ஆபத்து வரும். உங்களுக்கு அப்படி இன்ட்யூஷன் சொல்லுது, கைட் பண்ணுது. ஆக்சுவலி அதில் என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. பிகாஸ் ஹைட் பண்ணி வச்சுருக்குது, ஹெட்டனாக இருக்குது. ரைட்? ஸோ நீங்கள் சொல்கிறீங்க எஸ் அங்கே எனக்கு ஏதோ ஆபத்து இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் நீ போவாதன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸோ அவங்க ஃபேமிலிஸோ அவங்க சொல்கிறாங்கக்கே தூண்டி விடுறாங்க. இல்லை அங்கே ஏதோ இருக்குது, இவன் இவ்வளோத்துக்குள்ளே சொல்கிறான்னா, இவன் இவ்வளோத்துக்குள்ளே சொல்கிறான்னா ஏதோ இருக்குது, நீ போய் பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல தான் முடியும். அந்த பர்சன் கேட்கறதுக்கு ரெடி ஆகலைன்னா விட்டுருங்க. அந்த பர்சன் போய் செக் பண்ணி பார்க்கட்டும். எஸ், அதில் செக் பண்ணி அவங்களே உண்மை தெரிஞ்சுக்கிட்டட்டும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. ஒரு அடிபடட்டும், அடிபட்டாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ட்ருத்து தெரிய வரலாம். அடிங்கிறது நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற சென்ஸில் சொல்லலை. உங்கள் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேல்யூ கொடுக்காதவங்கள கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வாங்க. சரியா? கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் உங்களோட எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதை தான் சொல்கிறாங்க இங்கே ஸ்பிரிட். சரியா? ஒரு பர்சன் சொல்ல கேட்க மாட்டேங்காங்க. இல்லைன்னா நீங்களும் அந்த பர்சன் கூட அங்கே போனீங்கன்னா அவங்களும் விழுவாங்க, நீங்களும் விழுவீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் அவங்கள நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அவங்க விழுற நேரத்தில் நீங்கள் காப்பாற்றலாம், சப்போர்ட் பண்ணலாம். பேசிக்லி நான் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். எஸ், இது யாருக்கோ இருக்குது, இந்த மாதிரி ஒரு சிட்டுவேஷன்ஸ் இருக்குது எனக்கு. நீங்கள் அந்த சிட்டுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்பிரிட் வந்து எனக்கு இங்கே சொல்கிறாங்க. பெருசாக பாரு, சின்னதாக பார்க்காத. சரியா? நம்ம ஒருத்தர் விழுறாங்கன்னா நம்ம கை கொடுத்து ஹெல்ப் பண்ண தான் முடியும். நம்ம கையை பிடிச்சி அவங்களும் நம்மளை கீழே தள்ளினாங்கன்னா நம்மளால் திருப்பி எந்திக்க முடியுமா? அது ஒரு குழியாக இருந்துட்டுனா. ஸோ அதுதான் பேசிக்கலி நான் சொல்ல வருது. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பிரிட் யாருக்கும் சொல்லணும்னு நினைக்காங்க. ஸோ எஸ், அதுதான் இந்த 10 ஆஃப் ஸ்வார்டு, வேறு 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி, இந்த டவர் எனர்ஜிலாம் சொல்லுது. சம்திங் இருக்குது ஹெட்டனா, அது விசிபிள் ஆக ஆரம்பிக்கும். சம்திங் உங்களுக்கு விசிபிளும் ஆகும். ஒரு சில விஷயங்கள் ஆகும், பாதியாக இருக்கும். சரியா? கிளாரிட்டி கிடைக்கும் கண்டிப்பாக. ஒரு சில பேருக்கு இது நல்லதா இது கெட்டதாங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். எஸ், ஏஞ்சல்ஸ் கார்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் மெசேஜஸ் எடுக்கலாம். ஏஞ்சல்ஸ் நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். ஓகே ஸ்பிரிட், தேங்க்யூ. வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ், மைட் பி த மந்த்ஸ், ஒரு சில பேருக்கு கிளாரிட்டிக்கான இது இருக்கும். வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? எஸ், இப்போதைக்கு இல்லட்டாலும் நடக்கும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். உங்களுக்கு சிச்சுவேஷன் மாறும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இந்த பிரைட் திங்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நான் கோல்டன் கலரில் தெரியுது தெரியுமா?
நீங்கள் உங்களோட டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகலாம். சரியா? பிக் ஹாப்பி சேஞ்சஸ் இருக்குது உங்கள் லைஃப்பில். நீங்கள் க்ரியேட் பண்ணணும். சரியா? நிறையா விஷயங்கள் நீங்கள் தான் ஹீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி எனக்கு இங்கே தெரியுது. பீஸ்ஃபுல் ரெசல்யூஷனும் இருக்குது. இந்த மந்த் எண்டில் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். கெட் மோர் இன்ஃபர்மேஷன். நான் என்ன சொன்னேன்? ஒரு சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் வாங்கணும். ஸோ வெயிட் அகெயின். நான் சொன்ன மெசேஜ்க்கான இது தான் இருக்குது. டக்கு டக்குன்னு முடிவு எடுக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க. சரியா? கம்யூனிகேட் கிளியர்லி. எஸ், உங்களுக்கு எது பேசணுமோ அதை கிளியராக பேசுங்க அப்படி சொல்கிறாங்க. சரியா? ஏதாவது உங்களுக்கு சொல்லணுன்னா ஓப்பனாக சொல்லுங்கள். ரொம்ப ஹைட் பண்ணி வைக்க வேண்டாம். உங்களுக்கு இது பிடிக்குமா, இது பிடிக்காதா, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் பொலைட் வேயில் சொல்லுங்கள். சரியா? நியர் ஃப்யூச்சரில் நிறையா விஷயங்கள் மாறும். சோல்மேட்ஸ் ஏதாவது கிடைக்கலாம். சரியா? எஸ், இன்னும் கொஞ்சம் கைடன்ஸ் வாங்கலாம். கிரவுண்டிங் எனர்ஜியில் நீங்கள் வரணுமா? அதாவது உங்களுக்கு நிறைய நான் சொன்ன மாதிரி தான் என் ஸ்பிரிட்ஸ் சொல்கிறாங்க. ஏதாவது உங்களுக்கு நிறைய மைண்டில் நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கா, தூக்கம் இல்லாமல் நீங்கள் தவிக்கிங்களா, இல்லைன்னு நீங்கள் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் ஆகுறீங்களா, அந்த மாதிரி எனர்ஜிஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா டெஃபினட்டாக கொஞ்சம் கார்டனிங் பண்ணுறது, இல்லைன்னா எங்கேயாவது நீங்கள் ஒரு இடத்துல, அதாவது கார்டன் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் போய் கொஞ்சம் உட்காரலாம். ட்ரீஸ் பிளான்ட்ஸ் கூட கொஞ்சம் கனெக்ட் ஆகிறது ரொம்ப நல்லது இருக்கும். நீங்கள் செப்பல் போடாமல் நடக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி செப்பல் போடாமல் நான் வெளியே சொல்லலை, கீழே வீட்லேயே ஃப்ளோரில் நடக்கிறதோ இல்லைன்னா கிராஸஸில் நடக்கிறதோ அந்த மாதிரி எனர்ஜிஸ் உங்களுக்கு ஆராவை கிளென்ஸ் பண்ணணும்னா அதான் சொன்னேன் உங்களுக்கு. ஏதோ இந்த ஹை பிரிஸ்டஸை வச்சு எனக்கு ஹை பிரிஸ்டஸோட எனர்ஜி வரும்போது கொஞ்சம் ஹையாக இருக்கும். எனக்கு தெரியும் இந்த எனர்ஜி ரொம்ப இது பண்ணும். ஸோ எஸ், அதான் இங்கே சொல்கிறாங்க உங்களுக்கு ஸ்பிரிட்ஸ். சரியா? கொஞ்சம் கிரவுண்டிங் எனர்ஜியில் வாங்க. ஏதாவது நேச்சர்ஸ் கூட கனெக்ட் ஆகலாம். ஒரு சில பேர் நீங்கள் உங்களோட மைண்டு பேலன்ஸ்டாக இருக்க மாட்டீங்க. பிகாஸ் செவ்வாவோட எனர்ஜிஸும் நிறையா ஹை லெவலில் ரேஸ் ஆகுது. ரைட்? செவ்வாய் சூடு. ஸோ எஸ், அதுதான். ஸோ கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா வாட்டர் ஹீலிங் கூட பண்ணலாம். வாட்டரில் நீங்கள் ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷனோ இல்லைன்னா நான் காமாக இருக்கேன் ஐம் ஓகே அந்த மாதிரி ஏதாவது சொல்லிவிட்டு அதை குடிங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க பேசிக்கலி. அதை சொல்கிறேன். சரியா? ஹேண்ட் ரிட்டன்ஸ் எடுக்கலாம் கொஞ்சோண்டு. ஐம் பிஸி மை டார்லிங். யாரோ பிஸியாக இருக்காங்க. ஓகே, ஃப்ரெண்ட் யாருக்கும் மேட்டர் பண்ணலாம், பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு ரீசனில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இல்லைன்னா அவங்கக்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரண்டர், நான் என்ன சொன்னேன்? ஒரு சில விஷயத்தை ஹீல் பண்ணி சரண்டர் பண்ணிடுங்க, கடவுள்கிட்ட விட்டுருங்க. என்ன நீங்கள் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். நான் உங்கள்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டேன். எனக்கு என்னதெல்லாம் நடக்குதோ அதுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் எனக்கு கைட் பண்ணுங்கள், நான் அதுக்கு அக்கார்டிங் ஆக்ஷன்ஸ் எடுக்கேன். ஓகேவா?
பேலன்ஸ் பண்ணுவீங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த வீக்லலாம். கொஞ்சம் இம்பாசிபிளாக இருந்த மாதிரி இருக்கும், பட் பாசிபிள் தான். நான் பாருங்கள், யூ ஆர் பர்ஃபெக்ட் ஃபார் மீ மை லவ். யாரோ உங்களுக்கு இந்த மெசேஜ் கொடுக்காங்க, பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு ரியலைசேஷன் வரும். எஸ், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கும்போது இந்த ரியலைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். கேன்சர் பர்சன் ஒரு சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், உங்கள் பார்ட்னராக இருக்கலாம். பாவம், ஸ்பிரிச்சுவல் நம்பர்ஸ் அண்ட் ஒரு சில பேருக்கு இந்த நம்பர் தெரிஞ்சதுலேருந்து உங்களோட லைஃப் வந்து நிறையா மிராக்கிள்ஸ் நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம், எனக்கு அப்படி தெரியுது. சரியா? ஒரு சில பேர் ஒரு காஸ்மிக் எனர்ஜி, ஒரு காஸ்மிக் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். அந்த மாதிரி ரியலைசேஷன் வரும் ஒரு சில பேருக்கு. காஸ்மிக்குங்கிறது என்னது? ஒரு டிவைன் லெவலில், இந்த இங்கே உள்ள இதில் ஆகாஷிக், அதாவது பாஸ்ட் லைஃப்பை பற்றி ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி என்னது யூனிக்கான திங்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். நான் சொன்னேன் யூனிக்கான திங்ஸ்ன்னு சொல்லி சிவசக்தி வருது. எஸ், அகெயின் ஒரு சில பேர் ட்வின் ஃப்ளேம்ஸ், டிவைன் பார்ட்னர்ஷிப்ஸ். நான் ட்வின் ஃப்ளேம்ஸ் சொல்ல விரும்பலை, எல்லோரும் திருப்பி நினச்சிருவீங்க. எஸ், ஒரு டிவைன் பார்ட்னர்ஷிப், லவ் யூ உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். எஸ், இது அட்வான்ஸான மெசேஜஸ் கைஸ். ஃப்யூச்சர் செல்ஃப்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுல அட்வான்ஸ்டாக உங்களுக்கு வரும். எஸ், யாராவது ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னு நான் சொன்னேன், ஏதாவது ஒர்க் உங்களுக்கு கிடைக்கலாம். சரியா? ஏதாவது ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைன்னா அதாவது உங்களுக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டீமில் இருக்கேன், அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. இல்லைன்னா பிபிஓ லைனில் ஏதாவது கால்ஸ் ரிலேட்டடாக. நான் என்ன சொன்னேன்? கிளென்ஸ் யுவர் ஆரா, மேக் அ விஷ். நீங்கள் இதெல்லாம் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த விஷ் வச்சாலும் கண்டிப்பாக நடக்கும். நான் சொன்னேன் உங்களுக்கு ஏதோ ஹைட் பண்ணி வச்சதும் அதுவும் விசிபிள் ஆக ஆரம்பிக்கும், ஷைன் ஆகுவீங்க நீங்கள். ஃப்யூச்சர் செல்ஃப்ஸ் உங்களுக்கு சொல்லுது. ஓகே, ஒரு சில வரைக்கும் எக்ஸ் இருக்கலாம். நான் சொன்னேன் சம்திங் எண்டிங் ஆகும். எஸ், அவங்கள கேன்சல் பண்ணுங்கள். ஒரு சில பேர் மேரீடாக கூட இருக்கலாம். அவங்களுக்கும் உங்களோட பாஸ்ட் லைஃப்பை வச்சு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்குன்னா அவங்கள கேன்சல் பண்ணுங்கள். சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு ஒரு சில பேருக்கு தெரியுது. கரியர் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்க போது ஒரு சில பேருக்கு. சரியா? பேலன்ஸ் பண்ணுங்கள். அதான் கரியர் அண்ட் ஃபேமிலி லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸ்பீக் யுவர் மைண்ட். அகெயின் சேம் மெசேஜஸ் தான் கிடைக்கிது. ஓகேவா? உங்கள் மைண்டில் என்ன இருக்கும், சோல் என்ன சொல்லுதோ அதை பேசுங்க. சரியா? ரொம்ப எமோஷ்னலி போகாதீங்க. நான் தான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாய். ஹலோ பாயில் 2. எஸ், இந்த பியூட்டிஃபுல்லான பேரட்டை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ் பார்க்கலாம். லவ் பேர்ட்ஸ் மாதிரியே இருக்குது கிளியராக. அது கூட ஒரு ஃபேமிலி வைப்ஸ் கிடைக்கிது. எஸ், thank you. I do. Thank you, Spirit. Not ready. Okay. The Hierophant. Queen of Cups. Nice combination. Queen of Pentacles. Queen. The Hierophant. Wow. Very nice. Okay. Queen of Cups, King of Cups. நான் கொஞ்சம் எடுத்துருந்தேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
என்ன பைல் 2, நீங்கள் ரொம்ப ரிச்சாக இருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, ஃபைனலி வந்துடுச்சு கிங் ஆஃப் கப்ஸ். இந்த டெம்பரன்ஸோட எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன தெரியுதுன்னா, இங்கே உங்களோட கரியரில் நல்லா க்ரோத் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸில் ஸ்பெஷலி இருக்கீங்கன்னா எஸ், உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரியா? எஸ், எமோஷ்னலி சப்போர்ட் நீங்கள் கேட்கிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கைடன்ஸும் கிடைக்க போகுது. இது உங்களுக்கு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் பவர்லேருந்து இருக்கலாம். திடீர்னாப்பில் உங்களுக்கு ஏதாவது ட்ரீம்ஸில் வரலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? ஆஃபர்ஸ் நிறையா வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸை வச்சு எனக்கு தெரிகிறது என்னென்னா, பேஜ் வந்து ஃப்ரெஷ், ரைட்? ஸோ ஏதோ ஒரு பிளான் இருக்குது, நீங்கள் அதை ஆக்ஷனில் கொடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக கோ ஹெட். பிகாஸ் அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வரும் பல மடங்கு. பிகாஸ் த டெவிலோட எனர்ஜி ஃபைனான்ஷியல் வைஸில் நீங்கள் ரொம்ப ஸ்டேபிள் ஆக போகிறீங்க. நீங்கள் எது குடிக்கீங்களோ அது ரிட்டர்ன் கிடைக்குது, அதுக்கு கீழே வருது. சரியா? ஆனால் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் டெஃபினட்டாக, ஃபார் ஷியோர். எஸ், பட் நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களை ரொம்ப டிஃப்ரெண்ட் வேல நிறையா பேர் பார்க்க போகிறாங்க. பிகாஸ் குயின் ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் பென்டிகல்ஸ், த எரஃபென்ட்டோட எனர்ஜி மைட் பி பாசிபிள் இருக்குது. உங்களுக்கு யாராவது அட்வைஸ் கொடுக்கலாம். இது யார் த்ரூவாவது கூட இருக்கலாம். இது உங்கள் ஃபேமிலி பர்சன் த்ரூவாக இருக்கணும், இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் த்ரூவாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு குரு இருக்கலாம். சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. அவங்க த்ரூவாக உங்களுக்கு இந்த எனர்ஜிலேருந்து நீங்கள் விட்ரால் ஆகுவீங்க. ஓகேவா? ஒரு பர்சன் வந்து கெட்டி போட்ட மாதிரி இருக்கும். உங்களோட இன்ட்யூஷனை ஆக்டிவேட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ப்ராப்ளத்தில் இருக்கலாம், அதுக்கான சொல்யூஷன் அவங்க கொடுக்கலாம். ஸோ அதுதான் பேசிக்லி த ஏரோஃபென்ட்டோட எனர்ஜி. த ஏரோஃபென்ட். எஸ், நீங்கள் கிரேட்ஃபுல் எனர்ஜியில் இருங்க. சரியா? எப்போவுமே எல்லா விஷயத்துக்குமே. பிகாஸ் எனக்கு இங்கே அதுதான் தெரியுது. குட் மணி வருது ஒரு சில பேருக்கு. சரியா? ஒரு சில பேருக்கு குட் கர்மா இருக்குது ரிலேஷன்ஷிப்பில். நீங்கள் நிறையா கொடுத்துருப்பீங்க, வாங்கி அவங்க ஆப்போசிட் பர்சனை தரலன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் எனக்கு தெரியுது. இது ஓவரால் எனக்கு 2 months போகிற மாதிரி தெரியுது. ஒரு சில பேருக்கு 1 year கூட போகலாம். எஸ், எண்டிங் மாதிரி தெரியுது. சம் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் விட்ரால் ஆகுறீங்க, ரிலீஸ் ஆகுறீங்க. சரியா? உங்கள் கரியர்லேயே நீங்கள் நிறையா ஆப்ஸ்ட்ரகல்ஸ் இருந்திருக்கு. உங்கள் என்வாயர்மெண்ட்டில் நிறையா நெகட்டிவான காசிப்ஸ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது பர்சன் இருந்திருக்கலாம். அதுலேருந்தும் நீங்கள் ரிலீஸ் ஆகுவீங்க. சரியா? எனக்கு அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது இந்த வீக்கில். அந்த சேலஞ்சஸ், எஸ் டெஃபினட்டாக சேலஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் 8 of Pentacles வந்திருக்குது, வேறு த டெவிலோட எனர்ஜி வந்திருக்குது. டெஃபினட்டாக சேலஞ்சஸ் உண்டு. பட் அதை வின் பண்ணுங்க. இப்போ சொல்லுவாங்களா, ஒரு கார்டு உண்டு அந்த இதில் வின் ஆகுறதுக்கு. ஸோ எனக்கு அந்த எனர்ஜிஸ் தெரியுது, அந்த கார்டோட வைப்ஸ் வருது. சரியா? ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். மென்டலி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகிறீங்க. ஒரு சில பேர் எமோஷ்னலி ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா இந்த வீக்கில் ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. ஆக்ஷன் குயிக்காக எடுப்பீங்க. நான் இது வேணும்னு நினச்சேன்னா நான் இதை பண்ணி முடிப்பேன். இது வேண்டான்னா எனக்கு இப்போ வேண்டாம். சரியா?
எனக்கு வேண்டான்னா நான் அட்லீஸ்ட் டைம் எடுப்பேன். வேண்டான்னு சொல்லிடுவீங்க, பட் நான் டைம் எடுத்து டெசிஷனை மேக் பண்ணுவேன். அதுதான் குயின் ஆஃப் கப்ஸ். அண்ட் த குயின் ஆஃப் பென்டிக்கிளும் அதுதான், மதர் எனர்ஜி. ஓகேவா? மதர் லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் நிறையா கிடைக்க போகுது. உங்கள் ஃபேமிலிக்கிட்ட இருந்து கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட இருந்து கூட இருக்கலாம். கிங் அண்ட் த குயின். ஒரு சில பேருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகலை, இல்லைன்னா மேரேஜ் நடக்கிறதுக்கு ஏதாவது சான்சஸ் எனக்கு தெரியுது. இல்லைன்னா பொண்ணு பார்க்குறதோ பையன் பார்க்குறதோ அந்த மாதிரி எனர்ஜிஸ், கெட் டுகெதர் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு சில பேருக்கு தெரியுது. சரியா? இந்த வீக்கில் எஸ் சம்திங் எஸ் நீங்கள் இந்த நெகட்டிவை ரிலீஸ் பண்ணுங்கள். உங்கள் அதாவது உங்கள் அக்கம் பக்கத்தில் யாராவது காசிப் பண்ணுறவங்க ஏதாவது அப்படி இருக்காங்கன்னா, இல்லை அவங்கள நீங்கள் என்டர்டெயின் பண்ண வேண்டாம். பிகாஸ் இது கரியரில் எனக்கு நிறைய பேருக்கு தெரியுது. கரியரில் அப்படி யாராவது ஒருத்தரை பற்றி தப்பாக சொல்லிக்கிட்டு, ஒருத்தரை பற்றி நல்ல விதமாக சொல்லிக்கிட்டு அப்படி ஏதாவது இருக்காங்கன்னா நீங்கள் யோசிங்க. பிகாஸ் உங்களுக்கு குட்கர்மா எனக்கு இங்கே தெரியுது. சரியா? இல்லைன்னா உங்கள் பேர் அங்கே ஏதாவது தப்பாக காட்டுறதுக்காண்டி கூட, பிகாஸ் இது பேஜ் இன்னசென்ட் எனர்ஜி, ரைட்? தாட்ஸ்க்கான கார்டு தான் பேஜ். இது ஆக்ஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது மைட் பி ஆப்போசிட் பர்சனுக்கு ஹர்ட்டும் ஆகலாம். அதான் அந்த எனர்ஜியில் இருக்காதிங்க, இந்த எனர்ஜியில் வாங்க, மெச்சோர் எனர்ஜியில் வாங்க. கிங் ஆஃப் கப்ஸோட எனர்ஜிஸ். யோசிங்க. யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா அப்படியா சரின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அதில் என்டர்டெயின் பண்ண வேண்டாம், நீங்கள் அது கூட பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம். சரி? அந்த காசிப் எனர்ஜியில் அந்த மாதிரி தெரியுது. எஸ், உங்களுக்கு யாராவது நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க அட்வைஸை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? உங்கள் கரியரில் நல்லா ஒரு க்ரோத் எனக்கு இங்கே தெரியுது. உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் எனக்கு ஹீல் ஆகிற மாதிரி இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு சில பேருக்கு எனக்கு இங்கே தெரியுது. ஹாப்பியானது. சரியா? பிகாஸ் ஹீலிங்கான கார்டு வந்திருக்கு, ரைட்? சம் செலிப்ரேஷன்ஸும் இருக்குது ஒரு சில பேருக்கு. டெம்பரன்ஸ்க்கான எனர்ஜிஸ். எஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி பாருங்கள். கன்ஃபியூஷன் எனர்ஜி, அகெயின் இந்த மூணோட எனர்ஜி இருக்குது. கொஞ்சம் எமோஷ்னலி நீங்கள் அழணும்னு நினச்சிங்கன்னா எஸ், அழுது ரிலீஸ் பண்ணிடுங்க. யாருக்கிட்டேயாவது ஏதாவது சொல்லணும், யாராவது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி நீங்கள் சொல்லி அழுது அதை கிளியர் பண்ணிடுங்க. சரியா? அழணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த டெவில் ஃபார்மும் வருதில்ல, மைட் பி உங்கள் ஆப்போசிட் பர்சன் உங்களை புரிஞ்சிக்கலாம். பிகாஸ் குயின் அண்ட் கிங்கோட எனர்ஜி வருது, ரைட்? ஒரு காஸ்மிக் எனர்ஜியும் எனக்கு இங்கே தெரியுது. பிகாஸ் குயின் ஆஃப் பென்டிக்கல் இருக்குது, குயின் ஆஃப் கப்ஸ் இருக்குது, கிங் ஆஃப் கப்ஸ் வருது. நீங்கள் தான் பர்ஃபெக்டான பார்ட்னராக இருப்பீங்க. ஒரு சில பேர் தேர்ட் பார்ட்டிஸ் இன்வால்மெண்ட் ஒரு சில பேருக்கு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கிது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ், நீங்கள் தான் பர்ஃபெக்டான ஒரு ரியலைசேஷன் உங்கள் பார்ட்னருக்கு வரலாம். ஸோ இன்ஸ் ரீசன் எஸ், இது எல்லாருக்கும் இருக்காது, யாருக்கும் இருக்குது, கிடைக்கிது. பிகாஸ் இது பாட்டம் ஆஃப் த டேக்கும் அகெயின் கிங் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி தான் வருது. அந்த ரியலைசேஷன் ஒரு சில பேருக்கு வரலாம். ஸோ நீங்கள் டென்ஷன் எடுக்க வேண்டாமா, அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. ஃப்ரீ ஆகுங்க. உங்கள் மைண்ட், பாடி, ஸ்பிரிட்டை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் சோலை எவ்வளோத்துக்குள்ளே ஹாப்பி கொடுக்கீங்களோ அந்த இது உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், ஒரு சில பேருக்கு ஏதாவது பெட் ஏதாவது வாங்கணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா எஸ், அதுவும் வாங்கலாம். அதுவும் உங்களை ஹீல் பண்ணலான்னு சொல்லுது எனக்கு இங்கே தெரியுது. பிகாஸ் அதோட ஆரா, அவங்களோட எனர்ஜிஸ் உங்களை ஹீல் பண்ணலாம். எனக்கு ஸ்பெஷலி பேரட்டோட எனர்ஜி வருது. ஒரு சில பேர் பேரட் வாங்கணுன்னு ரொம்ப டைம் ஆசைப்பட்டுட்ருக்கீங்களா? இல்லைன்னா ஏதாவது பேர்ட்ஸோ ரேபிட்ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பெட் க்யூட்டானது, அந்த மாதிரி ஃபிஷ்ஷு, ஸோ அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது. எஸ், ஒரு சில பேர் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா எஸ், நீங்கள் வாங்கலாம். அது உங்களுக்கு உங்கள் ஆராவை கிளென்ஸ் பண்ணும், உங்கள் ஃபேமிலியும் பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது எனக்கு இங்கே தெரியுது. சரியா? அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் கிடைக்கிது. எஸ், நான் இங்கே ஏஞ்சல்ஸ் கைடன்ஸும் கொஞ்சம் வாங்கலாம். நம்ம
எஸ் ஓவரால் இது வந்து உங்களுக்கு வேலை நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக வரப்போகுது. அவுட்கம்மும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேருக்கு ரொம்ப நல்லா வரப்போகுது. பெனிஃபிட் நிறைய இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. சரியா? ஒரு சில நெகட்டிவான ஆட்கள் இருக்காங்கன்னா எஸ் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் உங்ககிட்ட இருந்து. தேங்க்யூ. உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஒரு சில பேர் குரு எனர்ஜியில் கூட கனெக்ட் ஆகலாம், ஒரு சில பேர் குருவாகலாம், மற்றவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸும் தெரியுது. எஸ் உங்ககிட்ட ஏதாவது கைடன்ஸ் இல்லைன்னா ஐடியாஸ் கேட்டு வராங்கன்னா அவங்களுக்கு எஸ் ஆஸ் அ குயின் ஆஃப் பென்டிக்கல், குயின் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி, கிங் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி வருது. எஸ் பேலன்ஸ்டாகி நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்கலாம். அது ஏரோஃபென்ட்டோட எனர்ஜி. சரியா? உங்களை அவங்க வந்து ஃபீல் பண்ணலாங்கி நீங்கள் த ஏரோஃபென்ட் மாதிரி, நீங்கள் அவங்களுக்கு டீச்சர், நீங்கள் அவங்களுக்கு குரு. மைட் பி உங்ககிட்ட இருந்து ஏதாவது அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்க சான்சஸ் இருக்குது, கிளாரிட்டி கிடைக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். லுக் ஃபார் எ சைன். எஸ் உங்களுக்கு டைம் டு டைம் சைன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, சைன் கொடுப்பாங்க. சாரி. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். எஸ் நான் சொன்னேன் உங்களுக்கு ஏதாவது குரு கிட்ட கனெக்ட் ஆகுவீங்கன்னு, அதை தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா டெஃபினட்டாக ஏதாவது குரு கிட்ட கனெக்ட் ஆகிக்கலாம். நீங்களும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்கமிங் ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு சொன்னேன், அபண்டன்ஸ் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஃப்யூச்சர் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கிது, நிறைய சக்ஸஸ் இருக்குது. தெர் இஸ் சம்திங் பெட்டர். உங்களுக்கு ரொம்ப பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்கள் நினைக்கிங்க இது இல்லை எனக்கு நான் இவ்வளோ கொடுக்கேன் ஆனால் அவுட்கம் எப்படி கிடைக்கிதுன்னு ஒரு சில பேர் நினச்சிட்ருக்கீங்கன்னா, இல்லை உங்களுக்கு ரொம்ப பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. லவ் ஷவர் இருக்குது. ஓகேவா? ரிக்கவரி ஆகும். நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அது ஒரு சில பேருக்கு கிடைக்க எனக்கு இங்கே தெரியுது. சரியா? சான்சஸ் இருக்குது. யூ ஆர் ரெடி. நீங்கள் எதாவது நான் அதை சொன்னேன் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது புதுசாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கூட பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கான அபண்டன்ஸ் ரிசல்ட் தெரியும் அப்கமிங் ஃப்யூச்சரில். சரியா? எஸ். தேங்க்யூ ஸ்பிரிட்ஸ். தேங்க்யூ. ஓகே, நான் தான் சொன்னேன் உங்களோட சக்ராஸ் ஏதாவது பேலன்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக பண்ணுங்கள். டிவைன் கூட நீங்கள் கனெக்ட் ஆகலாம். ஒரு சில பேருக்கு இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக போகுது நான் சொன்ன மாதிரி. எஸ் நீங்கள் ஏதாவது ஒரு குரு கைடன்ஸ் எடுக்கலாம். எஸ் ஸ்பிரிச்சுவல் பேத்தை வந்து நீங்கள் நிறையா பேர் சூஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பாத் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு டிவைன் டைமிங் இப்போ ஆல்மோஸ்ட் இருக்குது. சரியா? நீங்கள் ஸ்லோலி அதில் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. சரியா? நீங்கள் நிறையா நல்ல பேலன்ஸ் நிறையா விஷயங்களை பேலன்ஸ் பண்ணுறது எப்படி, நிறைய லைஃபுக்கு லெசன்ஸு நீங்கள் பாஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாமே ஒரு பெரிய இதாக வரும் உங்கள் லைஃப்பில். அந்த மாதிரி எனக்கு இங்கே தெரியுது. ஸ்பிரிட்ஸ் சொல்கிறாங்க இங்கே சக்கராவை பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ரியாலிட்டிஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் அவேக்கனிங் சோலாக தான் இருக்கீங்க. ஸோ ஓகேவா? எனக்கு அப்படி தான் தெரியுது. நீங்கள் அவேக்கன் ஆகிருக்கீங்க நிறையா விஷயங்களில். இன்னும் கொஞ்சம் ஆகணும். டிவைன் காஸ்மிக் எனர்ஜிஸ் எனக்கு ஒரு சில பேருக்கு தெரியுது. சரியா? அப்கமிங் ஃப்யூச்சரில் நிறையா பேர் இருக்காங்க. இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி கனெக்டடாக இருக்கீங்கன்னா எஸ் அதை கேரி பண்ணுங்கள். ஏதாவது அட்வைஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எடுக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான கிளாரிட்டிஸ் கிடைக்கலாம். உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஏதாவது ஆன்சருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? இது உங்களுக்கே சீனுக்கு அக்கார்டிங் நீங்கள் பாருங்கள், உங்கள் லைஃப்கே அக்கார்டிங் நீங்கள் பாருங்கள்.
தேங்க்யூ ஸ்பிரிட். எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். ஐ லவ் யூ, டூ யூ? யாரோ கேட்காங்க, அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்களா, ஆனால் நீங்கள் லவ் பண்ணுறீங்களான்னு தெரியல. ஒரு சில பேர் புது லவ் கூட இருக்கலாம், சரியா? ஒரு சில பேர் பாஸ்ட்டு கூட இருக்கலாம். எஸ், நான் சொன்னேன் ஃபிசிக்கலி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. எஸ், இது ஃப்யூச்சர் செல்ஃப்கான மெசேஜஸ், ரைட்? ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் ஒரு சில பேருக்கு. நான் சொன்னேன் எஸ், எனக்கு எனர்ஜிஸை பார்த்தோன்னே புரிஞ்சிச்சு, ஆகும். பிகாஸ் குட் கர்மாவோட எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது ஒரு சில பேருக்கு. ஸ்பிரிட்ஸ் கைடன்ஸை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். எஸ், அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டே இருங்க. அரோமா தெரப்பி ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட எனர்ஜி, அதாவது எனர்ஜி வெம்பயர் யாராவது இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கலாம். சின்ன சின்னதாக தான் தெரியுது, ரொம்ப தெரியலை. எஸ், அது உங்களுக்கு கிளென்ஸ் ஆகும். ஐம் ஹாப்பி, தேங்க்ஸ் டு காட். எஸ், உங்களுக்கு ரியலைசேஷன் வரும் டெஃபினட்டாக. நான் சொன்னேன் உங்களுக்கு ஏதோ ஒரு குரு கனெக்ட் ஆகுவாங்க, உங்களுக்கு நிறைய கிளாரிட்டிஸ் கிடைக்கும், அந்த மாதிரி சொன்னது. எஸ், ஒரு சில பேர் ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அவேக்கனிங் ப்ராசஸ். ஒரு சில பேருக்கு இந்த டிவைன் டைமிங் வருது, கனெக்ஷன்ஸ், ரீயூனியன்ஸ் வரலாம் அப்கமிங் ஃப்யூச்சரில். ஃப்யூச்சர் செல்ஃப் சொல்கிறாங்க, ரைட்? கிளியர் அவுட் த டிப்ரெஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணுங்கள். டிப்ரெஸ் வேண்டாமா, பிகாஸ் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஓகேவா? ஒரு டிவைன் வைப்ஸ் வருது எனக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் கர்மா. அகெயின் நான் சொன்னேன், கர்மா, குட் கர்மா. நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க இல்லை என் லைஃப்பில் இப்படியே தான் போயிட்டுருக்கு, ஏதாவது ட்ராஜடி போகுது, ஏதாவது போயிட்டுருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. லா ஆஃப் கர்மாவை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன், நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் ட்ரிக்ஸ் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா எஸ், அதை கேரி பண்ணுங்கள், நம்புங்க, டவுட் பண்ணாதீங்க, சரியா? ஃபேமிலி, ஓவரால் ஃபேமிலி லைஃப் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. எஸ், நீங்கள் இது மேரிடாக இருந்தாலும் அன்மேரிடாக இருந்தாலும் எஸ், சில பேருக்கு இருக்குது பர்சனல் லைஃப்பில். ஓகே, whenever I need you, you're not stepping up for me. பேக் ஸ்டாப்பிங் பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர். உங்களுக்கு தேவை இருக்கும்போது அந்த பர்சன் வந்து சப்போர்ட் பண்ணலை, அந்த பர்சன் பேக் ஸ்டாப்பிங் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு இங்கே தெரிகிறது என்னென்னா, அந்த பர்சன் வந்து கொஞ்சம் கில்ட் ஷேமில் ஏதோ இருக்காங்க. அதான் அந்த பர்சன் வந்து கேட்காங்க, டு யூ லவ் மீ? ஓகேவா? அவங்க டவுட்டில் இருக்காங்க, பிகாஸ் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. கொரியன், ஒரு சில பேர் லுக்கு வந்து கொரியன் லுக் இருக்குதா அவங்க யாருக்காது? எஸ், ஸோ அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. அதான் இங்கே சொல்கிறாங்க, நீ பேலன்ஸ் பண்ண பாரு, உனக்கு உன்னோட எந்தெந்த நீ பாசிட்டிவாக நினச்சிருந்தியோ அது வந்து ஸ்லோலி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நடக்கும், சரியா? நான் ஒரேடியாக உங்களுக்கு மேஜிக் நடந்த மாதிரி கிரியேட் ஆகும்னு இல்லை, பிகாஸ் இது கொஞ்சம் ஹை லெவலுக்கானது, கொஞ்சம் காஸ்மிக் எனர்ஜிஸும் எனக்கு இதில் மிக்ஸாக இருக்குது. காஸ்மிக் எனர்ஜிங்கும்போது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லைன், ஓகேவா? ஸ்பிரிச்சுவல் வந்து நமக்கு வந்து நிறையா லெசன்ஸ் கொடுக்கும், அதுக்கப்புறம் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம், சரியா? நிறையா விஷயங்களை ஒரு சில பேர் வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க, திருப்பி லெசன்ஸ் கற்றுப்பாங்க, திருப்பி அட்ராக்ட் பண்ணுவாங்க, லெசன்ஸ் கற்றுப்பாங்க. இன்பிட்வீனில் கேப் வரும். அது உங்களுக்கு அக்கார்டிங்ஸ் லைஃப்க்கு அக்கார்டிங்க்கு நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு ஓவரால் இந்த வீக்கு தெரியுது. எஸ், நீங்கள் டெஃபினட்டாக இந்த வீக்கில் ஒரு காஸ்மிக் எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதான் தேங்க்ஸ் டு காட் வருது. காடே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நீங்கள் ஒரு ரியலைசேஷன் ஃபீல் நீங்கள் பண்ணலாம் டெஃபினட்டாக. பிகாஸ் குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி எனக்கு ரொம்பவே லவ்வபிளான எனர்ஜிஸ், ஓகேவா? உங்களோட தேர்ட் சக்கரா கூட நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம், இன்ட்யூஷன் ஸ்ட்ராங் ஆகும், அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது. ஓகே, பாய். இதுதான் ஓவரால் உங்களுக்கான ரீடிங் கைஸ். சரி, பாய்.